கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டோடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மையிலும் மென்மையை கொடுத்து நம்மை தங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பிற்பகுதி. இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அநேக நேரங்களிலே சில மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, சிறு பிராயத்திலே பள்ளிகளில் படிக்கும் பொழுது, அந்த பள்ளி படிப்பை முடிந்து கல்லூரிக்கு போகும் பொழுது இந்த நண்பர்கள் போய்விடுவார்கள், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அந்த கல்லூரி வாழ்க்கை விட்டு பணிக்கு போகும்பொழுது அந்த நண்பர்கள் போய்விடுவார்கள், வேறு நண்பர்கள் கிடைப்பார்கள். குடும்பத்தை கட்டும் பொழுது குடும்பத்திலே புதிய உறவுகள் வரும் பொழுது பழைய உறவுகளும் இருக்கும், புதிய உறவுகளையும் சேர்த்துக் கொள்வார்கள். பணி ஓய்வு பெற்றதும் தன்னுடைய நிலையிலே எல்லாவற்றையும் இழந்ததை போல தனக்கு யாரும் இல்லை என்கிற எண்ணங்களும் அழுத்தங்களும் அவர்களை பாதிக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் the people thinks that I am left alone. நான் தனித்து விடப்பட்டவன் என்கிற எண்ணம் வருகிறது. வளர்ந்து வருகிற நட்பு எண்ணிக்கை, உறவு எண்ணிக்கை குறையும் பொழுதும், நம்முடைய பதவியிலிருந்து மாறும் பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் ஏக்கமும் நமக்கு வருவது என்பது உண்மை. ஆனால் we must think that we never left alone. எந்த காலத்திலும் நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நம்மை உருவாக்கின பராபரன் நம்மோடு கூட பயணிக்கிறார். அவர் நமக்கு வெற்றிகளை தருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னால் பிள்ளை இல்லையே என்கிற ஏக்கம் வந்த பொழுது தான் தனித்து விடப்பட்டவளாய் காணப்பட்டாள். அவளுடைய கணவன் எத்தனையோ ஆறுதலை சொன்னாலும் அது ஏற்பாய் காணப்படவில்லை. யோபு எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அவன் என் தேவனை தவிர வேறு ஒருவரும் என்னிடத்துல இல்லை என்பதில் அவன் உறுதியாய் காணப்பட்டான். சிம்சோன் பாடுகளை அனுபவித்து வரும் பொழுது இந்த ஒரு விசை மாத்திரம் என்று சொல்லி இறைவனோடு தனக்கு இருந்த உறவை உறுதிப்படுத்தி மேன்மைகளை கண்டான். அன்புக்குரிய விசுவாசிகளே, இக்கட்டுகள் நெருக்கடிகள் வரும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை, I am not left alone, my God is with me. என் தேவனாகிய கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை வரும் பொழுதுதான் அந்த நேர்த்தியான பங்களிப்பை காண முடியும். பாருங்கள், அன்னாள் ஆண்டவரை நம்பினாள், அவள் வெட்கப்படவில்லை. சிம்சோன் ஆண்டவரை நம்பினான், அவன் வெட்கப்படவில்லை. யோபு ஆண்டவரை நம்பினான், வெட்கப்படவில்லை. எலியா ஆண்டவரை நம்பினான், வெட்கப்படவில்லை. இன்றைக்கு நம் வாழ்க்கையும் இதுதான். என் ஆண்டவரை தேடுகிற உணர்வு எனக்கு வரும் என்று சொன்னால், முடிவு பரியந்தம் என்னை தேற்றுகிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கை வரும் என்று சொன்னால், அந்த நம்பிக்கையை நாம் ஸ்திரமிடும் பொழுது, அஸ்திபாரம் இடும் பொழுது, நங்கூரம் இடும் பொழுது, என் ஆண்டவர் எனக்கு ஏற்ற துணையாயிருந்து எல்லா இக்கட்டிலும் காப்பார் என்பதில் மாற்றமில்லை. பாருங்கள், சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த நம்பிக்கை உண்டா நமக்கு? அந்த நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். நம்மோடு இருக்கிற ஆண்டவர் வெற்றிகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே துணை இருக்கிறீர், எங்களுக்கு வெற்றியை தருகிறீர். உண்மையிலே நாங்கள் மகிழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எதிலும் சோர்ந்து போகாதபடிக்கு பராபரனை அண்டி அப்படியே துணையோடு வெற்றிகளை காண உதவி செய்யும். நம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். துதி கன மகிமை யாவையும் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.